கிறிஸ்து உங்களுக்கு கிரயம் செலுத்தியிருக்கின்றார். அதனால் கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கினபடியினாலே நாம் அவருக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதும்போது எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படியாக கூட அவர் சொல்லுகின்றார். ஆதலால் விலை கொடுத்து வாங்கினவருக்கு தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டுமோ ஒழிய அவ்வப்போது தோன்றுகின்றன தலைவர்கள், மனிதர்கள், உறவின் மக்கள் இவர்களுக்கு அடிமையாய் கூட இராமல் கடவுளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை கூட கடவுள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர் சொல்லுகின்றதை தான் நான் செய்வேன் என்று சொல்லி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் சொல்லுகின்றதான அரசியல்வாதிகளைப் போல அல்லாமல் கிறிஸ்தவர்களாய் நாம் எப்போதும் நான் ஆண்டவருக்கு தான் அடிமை, ஆண்டவருக்கு நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதற்கு கடவுள் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். விலை கொடுத்து வாங்கினதான அவருக்கு நாம் உண்மையாக இருப்பதற்கு கடவுள் உதவி செய்வாராக. ஆமேன்.